ஓஜா ஆன்மீக நேயர்களுக்கு ஆர்டிஎம்டி பி ஈஸ்வரனின் வணக்கங்கள். திருவாதிரை நட்சத்திரம், இதனுடைய அதிதேவதை ருத்ரன் அல்லது நடராஜன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாமனார் மருமகன் இடையே சண்டை வரும். இவர்களுக்கு எப்போதும் ஒத்து வராது. காரணம், பார்வதி தேவியாரினுடைய தகப்பன் தட்சன், சிவனுக்கு மாமனார். சிவனை விட்டு யாக வேள்வியை நடத்துகிறார் தட்சன். அந்த யாக வேள்வியை அழிப்பதற்காகவே சிவனால் படைக்கப்பட்டவன் நமக்கு பைரவன். அதனால் பெரும்பாலும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாமனார் ஒத்து வருவதில்லை. அதே போல் அவர்கள் மாமனாரிடமிருந்து ஏதாவது சப்போர்ட்டு நமக்கு செய்தால் நாம் அமைதியாக பெற்றுக்கொள்வது மிகச் சிறந்தது. இது பிழைக்க தெரிந்த மனிதருக்கு இது ஒத்து வரும். காரணம் என்ன, ஒத்து வரான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு சிலர் நமக்கு ஒத்துழைப்பு தந்து நமக்கு உதவிக்கரம் நீட்டுகிற போது நாம் பெற்றுக்கொள்வது மிகச் சிறந்ததாக இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவனுடைய மகனுக்கும் சில நேரங்களில் ஒத்து வராமல் போவதற்கு வாய்ப்புண்டு. ராகு நட்சத்திரம் என்பதால் திருவாதிரை ராகு நட்சத்திரம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி இவர்களுக்கு தோல்வியாதி வந்தால் சீக்கிரமாக நிவர்த்தியாகாது. அது குறிப்பிட்ட அந்த திசா புத்திகள் நம்ம முடிந்த பிறகுதான் அது நிவர்த்தியாவதற்கு வாய்ப்புண்டு. ஏன்னா திருவாதிரை என்றால் ராகு மாதம் ஒரு முறை அப்படின்னு எடுத்துக்கலாம். திருவாதிரை என்றால் ராகு நட்சத்திரம். ராகு என்றால் பாம்பை குறிக்கும், அது கருநாகம். ஆகவே பாம்புகள் மாதம் ஒரு முறை சட்டை கழட்டும். அதனால் அந்த சட்டையை கழட்டினா மட்டும்தான் நமக்கு பாதையில் ஓட முடியும், இல்லைன்னா ஓட முடியாது. ஏன்னா அதனுடைய மேலாடை அந்த தோல் நமக்கு மெலிஞ்சு போயிடும், நசுங்கி போயிடும். அதனால் ஓட முடியாது. அதனால தான் இறைவன் மாதம் ஒரு முறை சட்டை கழட்டுவதாக பௌர்ணமியோ அமாவாசையிலையோ அந்த கழட்டி விடுற மாதிரி இறைவன் அதுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த ராகு திசை ராகு புத்தி இந்த மாதிரி வருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக தோல்வியாதி வந்தால் நம்ம நிச்சயமாக சீக்கிரம் மாறாது. அது முடிந்த பிறகு தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இவர்கள் அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படுவார்கள். இவங்க மனசில் ஒரு கற்பனை இருக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்கள் சொத்து மீது ஆசைப்படுவார்கள். இவர்களுடைய பார்வை திருட்டுத்தனமான பார்வை மனநிலையும் இருக்கும். சொந்தத்தை விட்டு இவங்க சொந்தமாக செய்யுமா என்னென்னா, சொந்தக்காரர்கிட்ட விட்டு அந்நியருக்கு கைப்பிள்ளையாக நடந்து கொள்வார்கள். அடுத்தவங்க சொன்னால் அப்படியே கேட்பாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்குறாரோ இல்லையோ, இந்த சுவாதி நட்சத்திரத்தவர்கள் ஊருக்கு எடுப்பார் கைப்பிள்ளை போல் நல்ல பெயரை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குடும்பத்தில் அல்லது தகப்பனார் வழியில் இருதார வாய்ப்பு குடும்பத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி இந்த திருவாதிரை நட்சத்திரப்பவர்கள் நம்ம மனைவி வழியில் வரக்கூடிய சொத்துக்களோ அல்லது உதவிகளையோ தயங்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீராப்பு இருக்கக்கூடாது. ஆகவே அதை வீராப்பு படாமல் இருப்பது ரொம்ப சிறந்தது. இவர்களுக்கு இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் பெயர் பைரவர், நமக்கு தாண்டவன், நடனசேகரன், தாண்டவன், இந்த மாதிரி தாண்டவப்பன், இந்த மாதிரி தில்லை அரசி, தில்லை அம்பலன், இந்த மாதிரி பெயருடையவர்கள் இந்த உறவினர்கள் இருப்பார்கள். அல்லது பழக்க வழக்க வட்டாரத்தில் இந்த பெயருடையவர்கள் இருப்பார்கள். இவர்கள் வருடம் ஒரு முறை செல்லக்கூடிய கோயில், அது நீங்கள் போனால் தான் உங்களுக்கு அந்த செல்வாக்கு வரும். அது மார்கழியில் வரும். சுக்லபட்ச சதுர்த்தி திதி என்று நமக்கு தில்லை சிதம்பர நடராஜரை ருத்தரனை தரிசனம் செய்தால் சிறப்பு. அப்போ என்னைக்கு மார்கழி மாதத்தில் சுக்லபட்ச சதுர்த்தி வருகிறதோ அன்றைக்கு
தில்லை நடராஜரை போய் நீங்கள் தரிசனம் செய்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உள்ளூரில் நம்ம வணங்குறோம் அல்லது தூரமாக நமக்கு கோயில் இருக்குன்னா நமக்கு தெய்வ அனுகூலமான சாதகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டால் அம்பாளை நீங்கள் தரிசனம் பண்ணணும். இப்போ அம்பாளை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். காரணம் பார்வதி தேவியை தரிசனம் பண்ணணும். ஏன்னா திருவாதிரைக்கு 6வது நட்சத்திரம் பூரம். அதனால் பூரம் என்றால் பார்வதின்னு அர்த்தம், அல்லது மாரியம்மன் அல்லது பகவதின்னு பேர். அப்போ உள்ளூரில் மாரியம்மனை தரிசனம் பண்ணலாம், அல்லது பகவதி அம்மன் பேர் இருந்தால் பகவதி அம்மனை தரிசனம் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் உள்ளூரில் செய்துட்ருக்கலாம். இல்லை வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் வந்ததுன்னா நம்ம அம்பாளை தரிசனம் பண்ணலாம். அப்போ நமக்கு இந்த பூர நட்சத்திரத்துக்கு அதுக்காக மதுரை மீனாட்சிக்கு போயிடக்கூடாது. மீனாட்சியெல்லாம் ஆகாது, ஏன்னா அங்கே போகிறதுக்கு அது பலமாக இருக்காது. அதனால் உங்கள் உள்ளூரில் ஈஸ்வரன் கோயிலில் அம்பாள் சன்னதி இருக்கும். அந்த சன்னதியில் இருக்கிற சிவனை தரிசனம் செய்துவிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு வேறு தெய்வங்களை வழிபாடு கூடாது. அப்படி தரிசனம் செய்துட்டு இருக்கிறது மிகச்சிறப்பு. இப்போ நோய் வந்தாச்சு, அல்லது பிடி பீடைகள் அல்லது சண்டை சச்சரவுகள் வருது அப்படிங்கிற போது நம்ம எந்த ஒரு விஷயங்களை நம்ம செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இந்த நட்சத்திரக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு சோமவார விரதம் இருக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு பார்வதி அம்மாளுடைய நட்சத்திரங்களாக வருவதால், பூர நட்சத்திரமாக வருவதால் நம்ம திங்கட்கிழமை சோமவார விரதம் இருந்தால் அவர்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அல்லது பல பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் கேரளாவில் இருக்கிற கை கோயிலுக்கு போகலாம். காரணம் அங்கே கையை மட்டுமே சாமியாக வச்சு தரிசனம், அதனால தான் அந்த கோயிலுக்கு பேர் கை கோயில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு நோய் குணமாகி மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, நாங்கள் அடுத்த மாநிலத்துக்கு நாங்கள் போய் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எண்ணம் தோன்றினால் நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு சென்று வரலாம். அது சென்று வந்தால் அது மிக சிறப்பாக இருக்கும். இப்போ திருவாதிரை நட்சத்திரம் நோயை தீரலை அப்படின்னா டெய்லி வீட்லேயே காலையில் ஒரு 5:30 மணியிலிருந்து ஒரு 7 மணிக்குள்ள சூரிய நமஸ்காரம் செய்யலாம். இப்படி செய்தால் உங்களுக்கு நோய் தீரும். சண்டை வருவது, தகராறு வருவது, சொத்து பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அதை தரிசனம் செய்கிற போது அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் நவகிரகத்தில் வணங்க வேண்டிய ஒரு கிரகம் எது அப்படின்னா சனி பகவானை தரிசனம் செய்யலாம். சரி, சனி பகவானை சிறப்பான எந்த இடத்துல நம்ம தரிசனம் செய்தால் இன்னும் கொஞ்சம் நவகிரகத்தை விட்டுட்டு ஆலயங்களுக்கு சென்றால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரனை தரிசனம் பண்ணலாம். அப்போ நீங்கள் வருடம் ஒரு முறை திருக்கொல்லிக்காடு சனீஸ்வர பகவானையும், வருடம் ஒரு முறை மார்கழி வரக்கூடிய சுக்லபட்சம் வளர்வரையில் சதுர்த்தி என்று நடராஜை வழிபட்டு கொண்டு வந்திருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் நீங்கி உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்களை எல்லாம் நீக்கி உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. நன்றி, வணக்கம்.